லாக்கர் பண்ணிருக்கோம். லாக்கரில் இதில் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் பண்ணிருக்கோம். இதில் நம்பர்ஸ் இருக்குது. இதில் நம்பர்ஸ் இருக்குது. இது கியர் டைப். இது ரொட்டேட் பண்ணோம்னா மாறும். அதுமாதிரி இதுலேயும் ரொட்டேட் பண்ணோம்னா மாறும். இப்போ நம்பர் வந்து 2 ஒரு இதில் ஒரு 4ன்னு செட் பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த லாக்கரை திறந்தோம்னா திறக்க முடியல. இப்போ நம்பர் சரியாக ஆகலை. இந்த கியர் மெக்கானிசம் வந்து சரியாக செட் பண்ணால் தான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம இதில் என்ன செட் பண்ணிருக்கோம்னா இதில் 0ன்னும் இதில் 3ன்னும் செட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாக்கரை ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்தமாரி பணத்தை எடுத்து இதில் வச்சுக்க வேண்டியதான். இதில் நம்ம தேவையானது இந்தமாரி ஒரு சேஃப்டிக்காக இதுமாரி ஒரு இந்த மாடலுக்காக இதில் வச்சுருக்கோம். இதில் பணத்தை வச்சுட்டோம். இது வந்து டம்மிலாம் காமிச்சிருக்கேன். அப்புறம் திருப்பி இதை லாக் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து நம்ம மாற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இதில் என்ன செஞ்சாலும் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ இந்த நம்பர் வந்து மாறிடுச்சுன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, திறக்க முடியாது. இந்த டோரை திறக்க முடியாது. அதுக்கடுத்து 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது, டோரை திறக்க முடியாது. இங்கே கரெக்டாக இங்கே 0விலையும் இங்கே 3லையும் வச்சா மட்டும்தான் இந்த டோரை திறக்க முடியும். திறந்துட்டு நம்ம உள்ளே இருக்க கேஷை எடுத்துக்கலாம். அதில் இதுதான் நம்ம வந்து ப்ராஜெக்டில் ஒரு லாக்கருடைய சிஸ்டம் இது பண்ணிருக்கோம். அதில் எப்படின்றத இதில் நம்ம இப்போ ஒரு சேஃப்டி லாக்கருக்கு எப்படி யூஸ் பண்ணலான்றதை இதில் காமிச்சிருக்கோம். இந்த கியர் மெக்கானிசம்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். இதெல்லாம் கொஞ்சம் அட்டையில் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஆப்ரேட் பண்ணோம்னா இதில் செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வரும். அதில் இந்த மெக்கானிசத்தை வந்து கரெக்டாக பொறுமையாக நிதானமாக ஆன் பண்ணணும். இந்த மெக்கானிசத்தில் இந்த மேல் உள்ளதில் 0, கீழே உள்ளதில் 3 வச்சிட்டோம்னா இந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் 2 லாக் இருக்குது. இந்த 2 லாக் ஓப்பன் ஆகிடும். இந்த லாக் வந்து இது ஒர்க் இல்லையா, இந்த 2 பட்டன் மாரி இருக்கும். இந்த ரெண்டு லாக் இருக்குது. இந்த 2 லாக் வந்து அதில் போய் லாக் ஆகிடும். நம்ம கேஷை வச்சுட்டு அதுக்கடுத்தது இதை நவுத்தி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் திறக்க முடியாது. இதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் அட்டையில் இருக்கனால இது நம்பர் மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் மாறிடுச்சுன்னா நான் இதை திறக்க முடியாது. கரெக்டான நம்பர் என்ன பொசிஷனோ அந்த பொசிஷன் வச்சு தான் பண்ணணும். இதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் உங்களுடைய லாக்கர் மாடல். இது